ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் ஸ்டைலில் கருவாடு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த கருவாடு குழம்பு ஒயிட் ரைஸ் கூட வச்சு, ஒரு பாயில்டு எக்கும் வச்சு, அவியலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன். இது பாறை கருவாடு. இதை நல்லா வெந்நில போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான காய்கறி என்னென்னா 2 வாழைக்காய், 2 வழுதனங்காய், 1 முருங்கைக்காய், 1 தக்காளி, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு தேங்காய் எடுத்து, பூண்டு கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு புளியும் போட்டு, நல்ல மிளகு, ஜீரகம், வத்தல் பொடி, மல்லி பொடி, மஞ்சள் பொடி போட்டு நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு மண் சட்டியில் அந்த தக்காளியை கட் பண்ணி போட்டு, 3 பச்சை மிளகாயும் கீறி போட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 காய்கறியையும் நம்ம அது கூட போடலாம். போட்டு ஆட் பண்ணிவிட்டு, நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம்ல கருவாடு, அதையும் கூட போடணும். போட்டு ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கு தேவையான அளவு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைசல் நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி, தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது நல்லா சூப்பராக கொதி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போமே நல்லா மணக்கும். வீடு ஃபுல்லுமே இதுக்கு வாசனை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா கொதி விட்டுட்டு, அதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றி, கடுகு, நல்ல மிளகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து ஊற்றிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ வேணால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பாய், see you.